ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று கூறிக்கொண்டு, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி தமிழகத்தில் 1983ஆம் ஆண்டிலிருந்து பல ஊர்களிலே தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்ற ஒரு நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் மாத்திரமில்லாமல் தமிழ் கூறும் மக்கள் வாழக்கூடிய, பெரும்பான்மையாக அதிகமாக வாழக்கூடிய பிற மாநிலங்களிலே, கேரளாவிலே, கர்நாடகாவிலே, மும்பையிலே, மராட்டியத்திலே எல்லாம் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு இருக்கிறது. இதுபோக இந்தியாவுக்கு வெளியேயும் பல வெளிநாடுகளிலும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு இருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பல மதத்தவர்கள் வாழ்கிற ஒரு சமுதாயத்தில் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற மதத்தினர் மீது இருக்கக்கூடிய கசப்பான எண்ணங்கள் இருந்தால் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாம் என்கிற எங்களுடைய மார்க்கத்தை பற்றி, முஸ்லிம் என்ற எங்களுடைய சமுதாயத்தை பற்றி முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கலாம், வெறுப்புகள் இருக்கலாம். இஸ்லாமிய கொள்கை சரியில்லை என்று நீங்கள் நினைக்கலாம், அல்லது முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகள் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்படி முஸ்லிம்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த எண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்தி எங்களிடத்தில் கேள்விகளாக முன்வைத்தீர்கள் என்று சொன்னால், அதற்கு இஸ்லாம் என்ன பதில் சொல்லுகிறது, இஸ்லாம் ஏன் இந்த ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறது, இப்படியான ஒரு விளக்கம் சொல்வதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். அதாவது நீங்கள் பார்க்கிறீர்கள், முஸ்லிம்களுடைய உடை வித்தியாசமாக இருக்கிறது. இது உங்களுக்கு சந்தேகமா இருக்கும். ஏன் முஸ்லிம்கள்னா ஆம்பளை எல்லாம் ஒரு மாதிரியா உடை போடுறாங்க, பெண்கள் உடைய ஒரு மாதிரியா இருக்கிறது, ஏன் அப்படி செய்யறாங்க? முஸ்லிம்களுடைய கல்யாணம், முஸ்லிம்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள், இதுகளையெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அது ஒரு வெறுக்கத்தக்கதாக உங்களுக்கு தெரியலாம், அல்லது வித்தியாசமானதாக தெரியலாம். அது ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் வைத்திருக்கிற கசப்பு நீங்கிறோம். நாங்க உங்கள் மீது கசப்பா இருக்கக்கூடாது, நீங்கள் எங்கள் மீது கசப்பா இருக்கக்கூடாது, நம்ம ஒருதாய் மக்களாக இருக்கணும் என்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி முஸ்லிம் அல்லாத மக்களுடைய சந்தேகத்தை போக்குவதற்கான நிகழ்ச்சி. நோக்கம் என்னன்னு சொன்னா, உங்கள் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு எங்களை பற்றி கோபம் இருக்கும், வெறுப்பு இருக்கும், சந்தேகம் இருக்கும். அதுல எது இருந்தாலும் நீங்கள் எங்களிடத்தில் தைரியமா நீங்க கேளுங்க, ஏன் இப்படி செய்கிறீர்கள், உங்க மார்க்கத்தில் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை நடத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியில முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மட்டும்தான் கேள்வி கேட்கிற உரிமை இருக்கிறது. முஸ்லிம்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த உரிமையை பயன்படுத்தி உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரை, இஸ்லாம் பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுக உரையை உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள், முகமது நபி 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தாரு, ரொம்ப பின்னாடி இந்த மார்க்கம் வந்திருக்கிறது, முகமது நபியால் உருவாக்கப்பட்டது இந்த மார்க்கம் என்று அதிகமானவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் முகமது நபி இந்த மார்க்கத்தை கொண்டு வரவில்லை. கடவுள் முதலாக ஒரு ஜோடி மனிதரை படைக்கிறார். எங்க இஸ்லாமிய கொள்கை பிரகாரம் கடவுள் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் தான் படைக்கிறார் நேரடியாக. அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் பல்கி பெருகி நம்ம பல சமுதாயங்களாக இருக்கிறோம். இங்கே உள்ள இந்துக்களா இருந்தாலும் அவங்களுடைய முன்னோர்கள் அந்த ஒரு ஜோடி தான். முஸ்லிம்களா இருந்தாலும் அவங்களுக்கு முன்னோர் யாருன்னா அந்த ஒரு ஜோடி தான். கிறிஸ்தவர்களா இருந்தாலும் அவங்களோட முன்னோர் யாருன்னா அந்த ஒரு ஜோடி தான். ஒரு தாய் தந்தைக்கு தான் நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம். இஸ்லாமுடைய அடிப்படையான கொள்கை என்னன்னு கேட்டா, ஒரு தாய் தந்தைக்கு தான் நம்ம அனைவரும் பிறந்திருக்கிறோம்.
இப்ப நீங்கள் இதை சாதாரணமா ஒரு அறிவை கொண்டு சிந்தித்து கூட இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்ப என்ன உலகத்துல ஒரு 700 கோடிக்கு மேல மக்கள் வாழ்றோம். இந்த 700 கோடி இன்னைக்கு 700 கோடியா இருக்கிறது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு இருக்காது. ஒரு 500 கோடியா இருந்திருக்கும், 300 கோடியாக இருந்திருக்கும். இன்னொரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு 100 கோடியாக உலக மக்கள் இருந்திருப்பாங்க. இன்னொரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னு சொன்னா ஒரு 50 கோடியாக மக்கள் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் முன்னோடி போனீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல ஒரு 10 கோடி பேரா இருந்திருப்பாங்க. அப்புறம் இன்னும் போனீங்கன்னு சொன்னா அப்புறம் ஒரு கோடியா இருந்திருப்பாங்க. இன்னும் மேல இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னு சொன்னா 10 லட்சமாக, 1 லட்சமாக, 10,000மாக, 5,000மாக, 2,000மாக, 200ஆக, 20ஆக, 2ஆக நம்ம முடியும். இப்படியே நம்ம வளர்ந்திருக்கிறத குறைச்சிட்டே போனீங்க என்று சொன்னா அந்த ஒரு ஜோடியில போய் முடிவடைந்து விடும். அந்த ஒரு ஜோடியில இருந்தா நம்ம எல்லாம் பிறந்து வந்திருக்கிறோம். நீங்கள் முஸ்லிம்களா இருந்தாலும் சரி, இந்துக்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவலா இருந்தாலும் சரி, நம்முடைய கொள்கை வேறையா இருக்கும், நம்ம வணக்க வழிபாடு வேறையா இருக்கும், நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்கள் வேறையா இருக்கும். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தோம்ங்கிற மனித குலம்ங்கிறது மாறுமாண்டா மாறாது. அப்ப நம்ம இன்றைக்கு கூட நீங்க பாக்குறீங்க, ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த அண்ணன் தம்பில அண்ணன் ஒரு கட்சியில இருப்பாரு, தம்பி வேற ஒரு கட்சியில இருப்பாரு. அண்ணன் ஒருத்தர் தலைவரும் பாரு, தம்பிக்காரு வேற ஒருத்தர் தலைவரும் பாரு. இப்படி சொன்னதுனால அண்ணன் தம்பி இல்லண்டாயிருமா? இவர் திமுகவில் இருக்கிறதுனால, அவர் அண்ணா திமுகவில் இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் ஒரு தாய் மக்கள் இல்லைன்னு சொல்லிடுவோமா? அவங்க கொள்கை வேற. இவருக்கு அவரை பிடிச்சிருக்கு, இவருக்கு இவரை பிடிச்சிருக்கிறது. அதனால் அவர்கள் அப்படி பிரிந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு கொள்கையை இஸ்லாம் உலகத்துக்கு சொல்கிறது. இதை முகமது நபிக்கு முதல்ல சொல்லவில்லை. முதல் மனிதரே இதைத்தான் சொன்னார். எங்க நம்பிக்கை பிரகாரம் முதல் மனிதர் இருக்கார்களே, ஆதம்னு நாங்க சொல்லுவோம். முதல் மனிதர், அவர் மூலமா தான் அந்த மனித குலம் பெருகி இருக்கிறது. அந்த முதல் மனிதர் மூலமாகவே இந்த மார்க்கம் மனிதனுக்கு சொல்லப்பட்டது. ஒரே ஒரு கடவுள் இருக்கிறான், அந்த கடவுளை நீங்கள் வணங்க வேண்டும், அவனை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, அந்த கடவுள் தான் உங்களை படைத்தார் என்று முகமது நபி சொன்னார். அதை முகமது நபியும் சொன்னார். அவருக்கு முன்னாடி ஏராளமான பேர் சொன்னார்கள். முதல் மனிதரை இதைத்தான் சொன்னார். முகமது நபி அதை புதுப்பிக்க வந்தவர் தானே தவிர, உயிரோட்டமாக்குறதுக்கு வந்தவர் தானே தவிர ஒரு உருவாக்கினவர் கிடையாது. அப்ப இந்த இஸ்லாமியங்களுடைய இந்த மார்க்க, இந்த கொள்கை என்பது மனித குலம் தோன்றும் பொழுது ஒரு ஜோடி மனிதனை கடவுள் படைத்து, நான் தான் உனக்கு கடவுள், என்னைத்தான் நீ வணங்க வேண்டும் என்று சொன்னார் அப்படின்னு எங்க மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகிறது. அதனால இஸ்லாம் தான் என்னமோ 14 நூற்றாண்டுக்கு முன்னாதான் வந்தது என்று நினைக்க கூடாது. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி முகமது நபி பிறந்தாரு, இந்த கொள்கை உலகத்துக்கு சொன்னார் என்று சொன்னாலே அதுக்கு முன்னாலும் இந்த கொள்கை இருந்தது. இப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், இஸ்லாத்தினுடைய அறிமுக முறையாக நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இஸ்லாமுடைய பேசிக்கான ஒரு விஷயம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எல்லா மதங்கள்லயுமே கடவுளை பத்தி சொல்லுவாங்க. கடவுள் இல்லாட்டி மதம் கிடையாது. மதம்னா என்ன இருக்கு, கண்டிப்பா ஏதோ ஒரு கடவுளை நம்பக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பா இருக்கும், எந்த மதமா இருந்தாலும். இஸ்லாமும் ஒரு கடவுள் கொள்கையை சொல்லுகிறது. இஸ்லாம் கடவுள் கொள்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த மொத்த அகில உலகத்தையும் படைத்தது ஒருத்தன் தான். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, உலகம் நம்ம இந்தியா, தமிழ்நாடு இருக்கு, அது இந்தியாவுக்குள்ள இருக்கிறது, இந்தியா இந்த பூமிக்குள்ள இருக்கிறது, இந்த ஒட்டுமொத்த பூமிக்கும் மேல எத்தனையோ கோள்கள் இருக்கிறது, சூரிய குடும்பங்கள் இருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறது, விண்மீன்கள் இருக்கிறது. இது எல்லாத்தையும் படைத்தது ஒரே ஒருத்தன் தான். ஒரு கடவுளுடைய உத்தரவு பிரகாரம், அவனுடைய கட்டளை பிரகாரம், அவனுடைய ஆற்றலை பயன்படுத்தி இந்த உலகம் படைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஒரு கடவுளை நீங்கள் வணங்குங்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி. இஸ்லாம் தான் என்னன்னு கேட்டா, ஒரு கடவுள் தான் உலகத்துக்கு இருக்கிறாரு, அந்த ஒரு கடவுளை நீங்க வணங்குங்க. அதோட சேர்த்து இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுளுக்குன்னு சில ஒரு இலக்கணத்தை சொல்லுது. இஸ்லாம் கடவுள்னு முட்டையா சொல்லிட்டு போகாம, கடவுள் என்றால் எப்படி இருக்கணும்னு கேட்டா, பலவீனம் கடவுளுக்கு இருக்கக்கூடாது. இப்ப மனிதனை நம்ம இருக்கிறோம், நமக்கு பலவீனம் இருக்கிறது, சாப்பிடாம இருக்க முடியாது, தூங்காம இருக்க முடியாது, அருந்தாமல் இருக்க முடியாது, ஓய்வெடுக்காமல் இருக்க முடியாது. அப்ப மனிதர்களாகிய நமக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கிறது. முதுமை இருக்கிறது, நோய் இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, அசதி இருக்கிறது,
மலஜலம் கழிக்கிறக்கூடிய தேவை இருக்கிறது, பசிங்கிற ஒரு தேவை இருக்கிறது. இதுகெல்லாம் இல்லாம நம்ம யாருமே இல்லை. இதுகெல்லாம் கடவுளுக்கு இருக்கக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீங்கள் எப்படி பலவீனர்களா இருக்கிறீர்களோ அப்படி கடவுள் இருக்கிறார் நினைக்காதீங்க. கடவுள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தேவை கிடையாது. கடவுளுக்கு தூக்கம் கிடையாது, கடவுளுக்கு மறதி கிடையாது, கடவுளுக்கு முதுமை கிடையாது, கடவுளுக்கு மரணம் கிடையாது. நம்ம மறைஞ்சிருவோம். நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வருஷம், 6 மாசம், 10 வருஷத்துல நினைஞ்சிருவோம், நம்ம மரணித்து விடுவோம். கடவுள் மரணிக்க கூடாது. இப்படி இஸ்லாம் என்ன சொல்றா, அந்த ஒரு கடவுளை இதான் இஸ்லாம்ங்கிற அடிப்படை. என்னன்னா, ஒரே ஒரு கடவுளை நீங்க வணங்குங்க. எல்லாத்துக்கும் அதான் அதைத்தான் நாங்க என்ன செய்யறோம், முஸ்லீம்களாகிய நாங்கள் அல்லாஹ்னு சொல்லி வணங்கி கொண்டிருக்கிறோம். இஸ்லாம்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக. இஸ்லாம் நாங்கள் ஒரே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த கொள்கை பிடிச்சிருக்கிறது என்று கேட்டால், ஒரு இறைவன்கிற கொள்கை எங்களுக்கு சிறந்த தெரிகிறது. அதனால அதை ஏற்றுக்கணும். நாங்கள் இந்த மண்ணில் பிறந்தால்தான். முஸ்லிம்களாக நாங்கள் வாழக்கூடிய யாரும் அரபு நாட்டிலிருந்து இறக்குமதியானவர்கள் கிடையாது. இந்த மண்ணில் பிறந்து இந்த மக்களில் ஒருவராக நீங்க ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி போனா நீங்க நாங்கெல்லாம் ஒரு கோத்திரமா இருப்போம், ஒரு குலமாக இருப்போம், ஒரு சமுதாயமாக, ஒரு மதமாகத்தான் இருப்போம். இப்படித்தான் இருந்தோம். அப்ப அந்த கால மாற்றங்கள்ல சில கொள்கைகள் முன்னாடி வைக்கப்படும் பொழுது இந்த கொள்கை பிடித்து நாங்கள் என்ன செஞ்சோம், இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோமே தவிர யாரும் அரபு நாட்டிலிருந்து நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் இல்லை என்பதையும் உங்கள்கிட்ட ஒரு முன்னுரையில பதிவு பண்ணிக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் ஒரு மக்கள்கிட்ட ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது. அதாவது இந்த நாட்டை முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க. சில காலம் இந்த நாட்டை முஸ்லிம் முகலாய மன்னர்கள், இன்னும் சில மன்னர்கள்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க. அவங்க ஆட்சி பண்ணும் பொழுது அந்த ஆட்சியை பயன்படுத்தி எங்களை எல்லாம் முஸ்லீம் ஆக்கிட்டாங்கன்னு சில பேர் என்ன செய்வாங்க, தப்பாக ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. முஸ்லிம் மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல இஸ்லாம் இந்த நாட்டில் பரவிருச்சு, அவங்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மதம் மாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் வரலாறுங்கிற பேர்ல தவறாக பொய்யாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி பரவவில்லை. இஸ்லாம் எப்படி பரவுதுன்னு கேட்டா, முகமது நபி வாழுகிற காலத்திலேயே இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்துவிட்டது. முகமது நபி உசுரோட வாழ்ந்தார் இல்லையா, இந்தியாவுக்கு முஸ்லிம் மன்னர்கள் வராத காலத்திலேயே இங்க இஸ்லாம் வந்துவிட்டது. இந்த வந்துவிட்டது என்பதற்கு பெரிய ஒரு ஆதாரமாக சொல்வதாக இருந்தால், 1400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் இந்தியாவில் இருக்குது. இப்ப 1400 வருஷத்துக்கு முன்னாடி என்றால் முகமது நபி காலம். அந்த முகமது நபி காலத்திலேயே இந்தியாவுக்கு முஸ்லிம்கள் இங்க பள்ளிவாசலும் கட்டி கொண்டு இருந்தார்கள் என்று சொன்னால், அப்ப ஆட்சி அதிகாரத்தை வச்சு வந்தது கிடையாது. அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம இந்தியாவில் கேரளாவில் சேரமான் பெருமாள் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். இந்தியாவில் கேரளாவில் சேரமான் பெருமாள் சொல்லி ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, முகமது நபின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் ஒரு இறைவனை வணங்க சொல்றாரு என்று கேள்விப்பட்டு அந்த கொள்கையை ஆய்வு செய்கிறார். பிரயாணிகள்கிட்ட, வியாபாரிகள்கிட்ட கேட்டு ஆய்வு செஞ்சு இது ஒரு நல்ல ஒரு கொள்கையா இருக்குது என்று சொல்லி அவர் முகமது நபியை சந்திப்பதற்காக இங்கிருந்து பயணப்பட்டு போறார். போற வழியில் இறந்து விடுகிறார். அவருடைய தளபதிகளா துணைக்கு சென்றவர்கள்ட்ட, நீங்கள் இந்தியாவுக்கு திரும்பி சென்று அங்க ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி நீங்கள் அங்க இஸ்லாமிய முறைப்படி நீங்க தொழுகை நடத்துங்கள் சொல்லிட்டு போறார். அப்ப அந்த மன்னர் மரணிச்ச உடனே அவரோடு பயணித்தவர்கள் இங்க அந்த பள்ளிவாசலை கட்டுறாங்க. இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் இது. மற்றவங்க நற்சான்று கொடுக்கிறதை விட நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அரபு நாட்டுக்கு போனார். யுஏஇக்கு அமீரகத்துக்கு சென்றார் ஒரு 3 வருடத்திற்கு முன்னால். அப்படி போகும் பொழுது அந்த முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல், சேரமான் பெருமான் பள்ளிவாசல் இருக்குல்ல, அந்த பள்ளிவாசலை அப்படி தங்கத்தால் ஒரு வடிவமாக அமைத்து அதை கொண்டு போய் அந்த மன்னருக்கு பரிசா கொடுத்தார். யாரு? இங்கே உள்ள நம்முடைய பிரதமர் அரபு நாட்டில் உள்ள மன்னரை சந்திக்கும் பொழுது, எங்க நாட்டில் முகமது நபி காலத்தில் இஸ்லாம் வந்துருச்சு, அந்த பள்ளிவாசலுடைய மாடல் இருந்தாங்க, அதையே உங்களுக்கு நான் பரிசாக தருகிறேன் என்று இவர் கொண்டு போய் அதை கொடுக்கிறார் என்று சொன்னார். அப்ப நாங்க ஏதோ முஸ்லிம் மன்னர்கள் வந்த பிறகு இஸ்லாம் வந்துட்டீங்க, இது அரசாங்கம் ஒத்துக்கொள்ளுது. கேரள ரெக்கார்டில் இருக்கிறது, மத்திய அரசாங்கத்தின் ரெக்கார்டில் இருக்கிறது, இதுதான் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் என்று. அப்ப முகமது நபி வாழுகிற காலத்திலேயே
இந்த இஸ்லாம்ங்கிற அந்த செய்தி இங்க வரைக்கும் வந்து அதை ஏற்கக்கூடிய மக்கள் உருவாகி அப்ப கட்டப்பட்ட பள்ளி இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. சேரமான் பெருமானுடைய பள்ளின்னு கேரளாவுக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அந்த பள்ளி கொஞ்சம் புனரமைப்பு செய்யப்பட்டு இப்பவும் அதில் மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழகத்துல பல ஊர்கள்ல 1000 ஆண்டுகளுக்கு நெருக்கமான பள்ளிவாசல் இருக்கின்றன. அப்ப முஸ்லிம் ஆட்சிங்க இல்ல. முஸ்லிம் ஆட்சி இல்லாத குறிப்பாக கேரளாவுல குமரி மாவட்டத்திலாம் போனீங்கன்னா தேங்காய்பட்டினம்னு ஊர் இருக்கு, அங்க போனீங்கன்னா ரொம்ப பழமையான பள்ளிவாசல். முஸ்லிம் மன்னர்கள் இங்க வருவதற்கு முன்னாடியே அங்க பள்ளிவாசல் இருக்குது. அப்ப என்ன அர்த்தது? இந்த மன்னர்களை கொண்டு உண்டாகல, வியாபாரிகளா வர்றாங்க, முஸ்லிம்கள் இந்த நாட்டு மக்களோட பழகுறாங்க. அப்ப உங்க மதம் என்னன்னு விசாரிக்கிறாங்க, அது ஈர்க்கப்படுறாங்க, அதை ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு அங்க ஒரு சமுதாயமா உண்டாகுறாங்க, பள்ளிவாசல் கட்டுறாங்க என்ற அளவுக்கு இப்படித்தான் எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் வந்துச்சே தவிர இந்த மன்னர்கள் ஆட்சியை பிடித்து மிரட்டி செஞ்சார்கள். மன்னர்லாம் நேத்து வந்தவன், அதுக்கு முந்தைய முஸ்லிம்கள் இங்க இருக்கிறோம். நேத்து மன்னர்கள்லாம் இந்த முஸ்லிம் மன்னர்கள் அவுரங்கசீப் அந்த ஜீப்லாம் அக்பர்லாம் சொல்றாங்கல்ல, இவங்கெல்லாம் வருவதற்கு முன்னாடியே இங்கே இஸ்லாம் வந்து விட்டது, பள்ளிவாசல் வந்து விட்டது, சமுதாயம் வந்து விட்டது. எப்படி வந்தது என்றால் முஸ்லிம்கள் வந்து வியாபாரிகளாக அரபு வியாபாரிகள் இருந்தார்கள். அவர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள், உலகம் முழுவதும் போனார்கள். வியாபார தொடர்பு இருக்கும் பொழுது பிற சமுதாய மக்களோட அவங்க பழகுவாங்க, கொடுக்கல் வாங்கல் வைப்பாங்க. அப்ப இவங்களுடைய தொழுகை வணக்கத்தை எல்லாம் இவங்க பார்ப்பாங்க. இது என்னங்க புதுசான ஒரு வழிமுறையா இருக்கு என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான ஒரு உரையாடல் வழியாகத்தான் எங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முஸ்லிம் மன்னர்களை வைத்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை நீங்கள் கவனத்தில், இஸ்லாமிய ஆட்சி வந்து எல்லாரையும் மிரட்டி முஸ்லீம் ஆகிவிட்டார்கள் பொய்யானது ஒண்ணு. இரண்டாவதாக இந்தியாவை ஆட்சி புரிந்த முஸ்லிம் மன்னர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாருமே இஸ்லாத்தை கடைப்பிடிக்கல. முதல்ல அவன் இஸ்லாத்தை கடைப்பிடிச்சாதான் மற்றவங்களை முஸ்லீம் ஆக்கிறதுக்கு பாடுபட்டு இருப்பான். இந்தியாவில் வாழ்ந்த முஸ்லிம் மன்னர்கள் யாருமே மற்ற மன்னர்கள் எப்படி ஒரு ஆடம்பரமா ஆட்சி புரிந்தார்களோ, அரண்மனையில சொகுசாக வாழ்ந்தார்களோ, அந்த புறங்களிலே பெண்களை வைத்து சல்லாபம் செய்து கொண்டு இருந்தார்களோ, இது மாதிரி தான் முஸ்லிம் மன்னர்களும் இருந்தார்கள். அப்ப முஸ்லிம் அவனுடைய ஒரு நாடு படிப்பதற்காக பதவிக்காக வேண்டி வந்தவன் வந்து இஸ்லாத்தை பரப்பணும் என்கிற ஒரு சித்தாந்தம் அவனுக்கு வராது. அவனே இஸ்லாமா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா முஸ்லிம் மன்னர்கள்ல ஒருவர் கூட ஹஜ்ஜி செய்யல. ஹஜ்ஜி எங்களுக்கு ஒரு புனித கடமை. மக்காவுக்கு போய் அந்த காபாங்கிற ஆலயத்தை பார்த்து வணங்கிட்டு வருவது வந்து எங்களுக்கு ஒரு கடமை. 5 கடமையில் ஒரு கடமை இருக்குது. இந்த கடமைய முஸ்லிம் ராஜாக்கள் ஒருத்தன் கூட செய்யல இந்தியாவில் இருந்து. அவனுடைய மார்க்கப்பட்டு அவ்வளவுதான். நினைச்சா செய்யலாம்ல, அவன் ராஜாவா இருக்கான், பாஸ்போர்ட் விசா ஒண்ணுமே கிடையாது, நினைச்சா ஓடி போயிட்டு ஓடியாந்துறான். உங்களை மாதிரி என்னை மாதிரி ஆளுக்குன்னா பணம் வேணும், அப்படியான ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. அவனே இந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்கும் பொழுது அவன் போய் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரலாமா இல்லையா? ஒரு முஸ்லீம் ராஜாவும் ஹஜ்ஜிக்கு போகல. அப்ப அதுல என்ன விளங்குது? அவங்க இஸ்லாத்தை கடைப்பிடிக்கவனா இல்லை. அவன் கடைப்பிடிக்கலங்கும் போது அவன் எல்லாரையும் முஸ்லீமாக்கு எப்படி பாடுபட்டிருப்பான்? அவனுக்கு அதுல என்ன ஈடுபாடு? அவனே தான் முஸ்லீமா இருக்கலையே. அதான் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு வந்து இந்த பாபர் மஸ்ஜித் தானே பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல. அந்த பாபர் என்கிற ஒரு மன்னர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்தியாவை ஆளும் பொழுது அவர் வந்து தன்னுடைய மகன் ஹுமாயூன், பாபருடைய மகன் வந்து ஹுமாயூனுக்கு என்ன செய்யறாருன்னா ஒரு அறிவுரை எழுதுறார். ஒரு அறிவுரையை எழுத்து வடிவமாக எழுதி மகனுக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னு கேட்டா, அந்த அறிவுரை வந்து கட்டுக்கதை கிடையாது. அவர் அந்த அறிவுரை எழுதினது இந்தியாவுடைய புராதன சின்னங்கள்ல இன்னைக்கு அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் பாபர் நாமா. பாபர் நாமாங்கிற பேர்ல பாபருடைய உயில், பாபர் மகனுக்கு செய்த அறிவுரை அப்படிங்கிறது பாபர் நாமான்னு சொல்லி இந்தியாவுடைய தொல்பொருள் இலாக்காவில் பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு அறிவுரை. அதுல அவர் மகனுக்கு சொல்றாரு, மகனே, எனக்கு பிறகு நீ ஆட்சிக்கு வரப்போகிறாய். அப்படித்தானே வருவாங்க மன்னர் ஆட்சிலாம். அப்பனுக்கு பிறகு மகனுக்கு பிறகு பேரன், இப்படிதான் வருவாங்க. எனக்கு பிறகு நீ ஆட்சிக்கு வரப்போகிறாய். முஸ்லிம் அல்லாத மக்கள் அதிகமாக வாழுகிற ஒரு நாடு இது. இந்த நாட்டில் நீ ஆட்சி பண்ணும் பொழுது அவங்களுடைய மத நம்பிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக இதையும் செய்து விடாத, அவங்களுடைய வெறுப்பை நீ சம்பாதித்துக் கொள்ளாது.
அவங்க வந்து இப்ப அவர் இதை எழுதுறாரு, எங்க மார்க்கத்தில் இது இல்லாட்டா கூட அவர் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? இந்துக்கள் வந்து மாட்டை கொஞ்சம் புனிதம் நினைக்கிறாங்க, நீ இந்த பெருநாள் தினத்துல குர்பானி கொடுக்கும் பொழுது மாடுகளை குர்பானி கொடுத்து நீ அவங்கள பகையை உண்டாக்கிறாத, நீ ஆடுகளை குர்பானி கொடு என்று யார் எழுதுறா? பாபர் வந்து அவர் மகனுக்கு எழுதுறார். அப்ப அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளணும் என்பதற்காக வேண்டி பிற சமுதாய மக்களை பகைத்துக் கொள்ளாம இணக்கமாக அவங்க அன்பை பெறும் வகையில் தான் அவர் நடந்திருக்கிறார்கள், எல்லா மன்னரும் நடந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க எப்படி மதமாற்றம் பண்ணுவாங்க? மதமாற்றம் பண்ண கொந்தளிப்பாயிருமே, எதிர்ப்பாயிருமே. நம்ம சாப்பிடுற உணவுல கூட இப்படி கண்ட்ரோல் ஆயிருங்கன்னு சொல்ற ஒரு மன்னர்களா இருந்தால் அவங்க எப்படி மதமாற்றம் பண்ணுவாங்க? அது வெள்ளைக்காரன் செஞ்ச வேலை. வெள்ளைக்காரனை எதிர்த்து நம்ம எல்லாம் போராடணும், இந்துவும் போராடணும், முஸ்லீம் போராடணும், நம்மளை பிரிக்கணும். அதுக்காக என்ன பண்ண வெள்ளைக்காரன், உங்களை எல்லாம் மதம் மாற்றி விட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு சமுதாயத்தை மோத விட்டுட்டான். இந்துக்களையும் முஸ்லீம்களையும் மோத விட்டு வெள்ளைக்காரன் 200 வருஷம் ஆட்சி பண்ணாண்டா எதை வச்சு ஆட்சி பண்ணா? இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பகைவராக்கி விட்டான். எதை வச்சு பகைவராக்குனா, இந்த முஸ்லீம் மன்னர்கள் உங்களை எல்லாம் அடக்குமுறை பண்ணாங்கன்னு சொல்லும் பொழுது அதுல இந்துக்களுக்கு அதுல ஒரு நம்பக்கூடியவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு மத்தியில மோதல். இப்படித்தான் நடந்துச்சே தவிர உண்மையில் வந்து முஸ்லிம் மன்னர்கள் வந்து முஸ்லிம் மன்னர்களா முஸ்லிம்களாக வாழல. ஃபர்ஸ்ட் அவங்க ஆட்சி பிடிக்கத்தான் வந்தார்கள். செகண்ட், மூணாவது அவங்க எந்த இஸ்லாமிய கடமை ஹஜ்ஜ கூட அவங்க செஞ்சது இல்லை. நாலாவது முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு கோயிலுக்கு மானியம் கொடுப்பதிலிருந்து அதை பராமரிப்பதில் இருந்து அது எல்லாமே அவங்க செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்கன்னா, ஒரு ஆட்சியை தக்க வச்சுக்கிறாங்க, அதிகமான மக்களுடைய வெறுப்போட தக்க வைக்க முடியுமா? மக்கள்லாம் கொந்தளிச்சு ஆட்சி போயிடும். அதனால அவங்க ஆட்சியை தக்க வைப்பதற்காக வேண்டி எல்லாரையும் அனுசரிச்சு போனார்களே தவிர அவங்க என்னவா இருக்கல, இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம், இதை அனைவரையும் ஏற்றுக்கொள்ள போனா நம்ம அக்பர் தான் பெரிய சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. யார் அக்பர்னா? பாபருடைய பேரன். பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன், ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பர் வர்றார். இந்த அக்பர் தான் முகலாய சக்கரவர்த்தியில கொஞ்சம் பெரிய நீண்ட அகன்ற சாம்ராஜ்யத்தை ஆண்டவர். அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பொறுப்புகளுமே ரஜபுத்திர மக்களுக்கு தான் கொடுத்தார். முஸ்லிம்களுக்கு யாரும் இல்லை. அதுல மந்திரிகளாக மற்ற அதிகாரிகளாக எல்லா ராணுவ தளபதிகளாக இருந்தெல்லாம் யாருன்னு கேட்டா ரஜபுத்திரர்கள். அது இந்து மக்கள்ல உள்ள ஒரு சமுதாயம். அந்த சமுதாய மக்கள் தான் அவருடைய ஆட்சி. பேர் தான் அவர் மன்னர், மன்னர் தான் பேரை தவிர எல்லா அதிகாரம் யார்கிட்ட கொடுத்திருந்தார் கேட்டா முஸ்லிம் அல்லாத மக்கள் தான் கொடுத்திருந்தார். அப்ப இந்த அளவுக்கு தான் அவங்க இன்னும் சொல்ல போனா எல்லாரையும் அரவணைக்கணும் என்பதற்காக வேண்டி அவர் தீன இலாகின்னு ஒரு மதத்தை உண்டாக்குனார். அக்பர் என்ன செஞ்சாரு? அதாவது இஸ்லாத்துல கொஞ்சம், இந்து மதத்துல கொஞ்சம், பார்சி மதத்துல கொஞ்சம், ஜெயின மதத்துல கொஞ்சம் அப்படி எடுத்து போட்டு ஒரு கலவையா தீன இலாகின்னு ஒன்று உண்டாக்குனார். அதுல எல்லாரும் சேருங்கன்றார். அப்ப என்ன அர்த்தம்? அது அவரே முஸ்லிமா இல்லைன்னு அர்த்தம். முஸ்லிமா இருக்கக்கூடியவர் நான் முஸ்லிம் இல்ல, நான் இந்துவும் இல்ல, நான் ஒரு புது மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறேன் என்று அதன் பக்கம் மக்கள் அழைச்சார்னு சொன்னா பேர் அக்பர், முஸ்லிம் பேரா தெரியும். அவர் முஸ்லிமா வாழல, இஸ்லாமே இல்லைன்னு டிக்ளேர் பண்ண ஒருத்தர். அப்ப இப்படித்தான் அந்த மன்னர்கள் இருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க எப்படி கட்டாயம் பண்ணி ஒரு மதமாற்றம் பண்ணிருப்பாங்க? கொஞ்சம் கூட ஒரு லாஜிக் இல்ல. மதமாற்றம் பண்ணா புரட்சி அன்னைக்கு கொந்தளிச்சிருக்கும். மக்கள்லாம் கொந்தளிச்சிருந்தா அவன் ஆட்சியை விட்டு ஓடி போயிருப்பான். வெள்ளைக்காரனுக்கு 200 வருஷம் தாக்கு பிடிக்க முடியல, இவங்க 600 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க முஸ்லிம் மன்னர்கள். அப்ப எதனால 600 வருஷம் பண்ண முடிஞ்சு? மக்கள் வெறுப்பை சம்பாதிக்கல, மக்கள் வெறுக்காத வகையில எல்லாரும் அனுசரிக்கிற வகையில நடந்தார்கள் அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம். இறுதியாக திப்பு சுல்தான் இருந்தாரு. திப்பு சுல்தானுடைய ஆளுகையில தான் நம்ம உங்க பரங்கிப்பேட்டை வரைக்கும் வருது. திப்பு சுல்தானுடைய ஆளுகையில அந்த பரங்கியர்கள் கூட அங்க சண்டை நடந்ததுனாலதான், பரங்கியர்னா வெள்ளக்காரன், சண்டை நடந்ததுனாலதான் அது பரங்கிப்பேட்டை அந்த ஊருக்கு பேரு. அங்க கூட அந்த சண்டை நடந்த இடத்துல கூட நினைவு சின்னம் எழுப்பி வச்சிருக்கிறாங்க. அப்ப திப்பு சுல்தானுடைய ஆதிக்கமாக திண்டுக்கல்ல, பரங்கிப்பேட்டையில, திருச்சியில வரைக்கும் ஆளுகை ஆட்சியில அவருடைய ஆளுகையில இருந்தது. அவர் என்ன மாதிரி நடந்து கொண்டாரு? அவர் தான் கட்ட வீர மருது பாண்டியர்கள்ல இருந்து வேலு நாச்சியார் வரைக்கும் எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்து வெள்ளக்காரனுக்கு எதிராக ஃபுல் சப்போர்ட்டா இருந்தவர் யாரு? இவர் தான் இருந்தார். அப்ப முஸ்லிம் மன்னர்கள் வந்து அவங்க வந்து மதமாற்றம் செய்வதை வேலையா வைத்து செஞ்சார்கள் அப்படின்னு சொல்வது வந்து தப்பான ஒரு விஷயம். ஏன்னு இதை சொல்றேன்னு கேட்டா, இந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும்னு சில சகோதரர்கள் விளங்காம
போய் அதிகாரிகள்ட்ட மனு கொடுக்கும்போது மதமாற்றம் பண்ணுகிற நிகழ்ச்சி நடத்துகிறார்கள், கசப்பணிக்கிற நிகழ்ச்சி இது. மதமாற்றம் பண்ணுகிற நிகழ்ச்சி இல்ல, மதமாற்றம் பண்ற நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் தான் அந்த புகாரை கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் அதிகாரிகள் அனுமதி இல்லைன்னு சொல்லி ரொம்ப விளக்கி சொல்லி புரிய வைத்து இது இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி எந்த காரணத்துல விளங்கி கொள்ளணும், மதமாற்றம் என்பதுங்க அவனா விரும்பிக்கிட்டு வரணும். மதமாற்றம் என்பது மதம் மாறலாம், யாரு எதுவாகவும் மாறலாம், விரும்பின ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனா எங்க இஸ்லாம் மார்க்கத்துல ஆசை வார்த்தை காட்டி பணத்தை கொடுத்து அப்படியெல்லாம் இஸ்லாத்துல சேர்க்கறதுக்கு அனுமதி இருக்கான்னு அனுமதி கிடையாது. அவங்களா விளங்கி வந்தால் மட்டும்தான் அவங்க முஸ்லீமா இருக்கிறாங்கன்னு அர்த்தமாகும். அப்படிதான் எங்க மார்க்கம் சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனா இப்ப முஸ்லீம்கிட்ட ஆட்சி இருக்குதா? இல்ல. அதிகாரம் இருக்குதா? இல்ல. ஒரு அந்தஸ்தோடையாவது இந்தியா முழுசும் வாழ்றாங்களா? அதுவும் இல்ல. இன்னைக்கு ஏன் இஸ்லாத்துக்கு வர்றாங்க? அதாவது இஸ்லாத்துக்கு வந்தால் நிறைய சலுகைகள் போயிரும் தெரிகிறது. அப்ப ஆட்சி அதிகாரம் முஸ்லிம் மன்னர்கள் பவரை வச்சுக்கிட்டு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, முஸ்லிம்கள் பலவீனமா இருக்கிற நாங்க சிறுபான்மையா தானே இருக்கிறோம். இந்த நாட்டில் நாங்கள் சிறுபான்மையா இருக்கிறோம். சிறுபான்மையில சேர்றது தேர்ந்தெடுப்பானா பெரும்பான்மை தேர்ந்தெடுப்பானா? உலக லாபம் வேண்டுமென்றால் பெரும்பான்மை தேர்ந்தெடுக்கணும். சிறுபான்மையை தேர்ந்தெடுத்தால் உலகத்தில் அவனுக்கு சிரமம் தான், அவனுக்கு கஷ்டம் தான். இருந்தாலும் இன்னைக்கு வர்றாங்கன்னு என்ன காரணம்? விரும்பிதான் வர்றாங்க. எந்த வாச வார்த்தையோ எந்த ஒரு மிரட்டலோ அச்சுறுத்தலோ அது மாதிரி எல்லாம் இல்லை என்பதற்கு இன்றைக்கும் வரக்கூடிய இஸ்லாத்தை மக்கள் நோக்கி வரக்கூடியது ஒரு சான்றாக இருக்கிறது. அதனால முன்னுரையில இதை சொல்லிக்கொண்டு அடுத்து நம்ம நிகழ்ச்சிக்கு செல்கிறோம். நிகழ்ச்சி என்பதுல நீங்கள் கேள்வி கேட்கலாம், முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் கேட்கலாம். எப்படி வேண்டாலும் நீங்க சண்டை பிடிக்கிற மாதிரி கூட கேள்வியை கேளுங்க, சரியா? நாங்க வருத்தப்படவே மாட்டோம். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா சந்தோஷப்படுவோம். யாரும் எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் பதில் சொல்லுவேன். நீங்க என்ன மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு பூரண உரிமை இருக்கிறது.